வீசிங்கிறது அந்த ஆஸ்மாவில் வரக்கூடிய ஒரு சிம்டம். அது வீசிங்கிறது ஒரு பூனைக்குட்டி கத்துற மாதிரி சொல்லுவாங்க, கோயின் சவுண்டு வருது. வெறும் வறட்டு இருமல் நைட்டில் பர்டிகுலர்லி லொக்குன்னு இந்த குழந்தை இருந்துகிட்டே இருக்கு சார் இருப்பாங்க. கொஞ்சம் பெருக்கினா ஒட்டை அடிச்சா பெட்ஷீட் உதறினா நெடி பொடி சாம்பிராணி. ஒய்ஃப்க்கு ஆஸ்மா தான் உனக்கு ஆஸ்மா வராது, தைரியமாக இருக்கலாம். ஆனால் உனக்கு ஒய்ஃப்க்கு இருந்ததுன்னா உன் குழந்தைக்கு வரும். ஒரு டாக்டராக போவோம், காஃப்க்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுப்பாரு, காஃப் சிரப் எடுப்பாரு, போவே போகாது. ஹெல்த் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். டிசம்பர் மாதம் முடிஞ்சாச்சு. மழை புயல் எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் குளிர் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த சமயத்தில் தான் நம்ம எல்லாருக்கும் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸும் இருக்குது. இந்த சமயத்தில் நமக்கு ஒரு வேளை இது வீசிங்காக இருக்குமோ இல்லை ஆஸ்தமாவாக இருக்குமோன்ற நிறைய டவுட்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம கூட ஆஸ்மா தெரபிஸ்ட் டாக்டர் கைலாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ்மா அண்ட் வீசிங் இது ரெண்டும் ஒன்று தானா இல்லை டிஃப்ரெண்டான விஷயமா சார்? ஆஸ்மாங்கிறது ஒரு டிசீஸோட பேர். வீசிங்கிறது அந்த ஆஸ்மாவில் வரக்கூடிய ஒரு சிம்டம். அது வீசிங்கிறது ஒரு பூனைக்குட்டி கத்துற மாதிரி சொல்லுவாங்க, கோயின் சவுண்டு வருது, அதுக்கு பேர் தான் வீசிங். ஆஸ்மாங்கிறது அந்த டிசீஸ். ஆஸ்மாவில் வீசிங் இருக்கும். வீசிங்கிறது வேரியஸ் அதர் டிசீஸ்லையும் இருக்கும். ஆஸ்மாவில் மாத்திரம் இருக்கணும் அவசியம் கிடையாது, நிறைய டிசீஸில் வீசிங் வரும். பட் ஆஸ்மாவில் வீசிங் இஸ் பிரைமரி சிம்டமாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இது ஒரு சிம்டம் மாதிரி, ஆஸ்மான்றது ஒரு டிசீஸாக இருக்கும். ஃபீவர் சொல்கிறோம் இல்லையா, ஃபீவருங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். ஆனால் ஃபீவருங்கிறது டைஃபாய்ட்லேயும் இருக்கும், மலேரியாவிலும் இருக்கும், அது காமன். பட் ஆனால் என்ன காரணம் கண்டுபிடிச்சி அந்த டிசீஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி வீசிங் இருக்கவங்களுக்கு ஆஸ்மா தானா வேறு ஏதாவது அலர்ஜியான்னு கண்டுபிடிக்கும். ஓகே சார். இந்த ஆஸ்மா எதனால சார் வருது? ஆஸ்மாங்கிறது நமக்கு எல்லாருக்கும் லங்ஸில் ஒரு செல் இருக்குது, மாஸ் செல் அப்படின்னு. அந்த செல் தான் வெளியில் இருக்கிற தூசி நெடி பொடி சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணும். எல்லாருக்கும் இருக்குது. கடவுள் வந்து ஒரு முக்கியமான செல்லு அதை நம்ம கொடுத்துருக்காரு. அது எதுக்காக கொடுத்துருக்காருன்னா, ரொம்ப டஸ்ட் வந்ததுன்னா அந்த செல் அதை சென்ஸ் பண்ணி அது மூச்சுக்குழ மூடிடணும். ஸோ அந்த டஸ்ட் உள்ளே போகக்கூடாதுன்னு கடவுள் நல்ல பர்பஸ்க்காக கொடுத்துருக்காரு. பட் அந்த செல் செலவுகளுக்கு ஓவர் சென்சிட்டிவ் ஆகிடும். இப்போ எனக்கு வந்து நார்மலாக இருக்குது, எனக்கு மொலாபத்தினா எனக்கும் அந்த செல் இரிட்டேட் ஆகிடும். பட் ஆஸ்மா இருக்கிறவனுக்கு அந்த செல்லு வந்து ஓவர் சென்சிட்டிவாக இருக்கிறனால கொஞ்சம் பெருக்கினா ஒட்டை அடிச்சா பெட்ஷீட் உதறினா நெடி பொடி சாம்பிராணி ஊதுபத்தி கற்பூரம் மஸ்கிட்டோ காயில் மஸ்கிட்டோ மேட் சென்ட்டு பெயிண்ட் ஒரு தாளிச்சு கொட்டா கூட போகிறோம், அந்த செல் இரிட்டேட் ஆகிடும். இரிட்டேட் ஆனால் அவ்வளோதான், மூடிடும். ஸோ சிம்பிளாக சும்மா ஒரு பெருக்கினோன்னா ஒரு லேடிக்கு வந்து வீசிங் வந்துடும். அதான் மெயின் காஸ் ஃபார் ஆஸ்மா. அதான் ஒரு ஒன் ஆஃப் த காசஸ். பட் நிறைய அதர் காஸ் இருக்குது. பட் ஒன் ஆஃப் தி மெயின் காசஸ் ஃபார் ஆஸ்மா இஸ் அந்த செல் டிஃபெக்ட். ஓகே சார். இது பர்டிகுலராக அவங்களுக்கு வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? மோஸ்ட்லி ஹெரிடிட்ரி அப்படின்னா இது ஆஸ்மாங்கிறது கண்டேஜியஸ் இல்லை. கண்டேஜியஸ்னா என்ன, ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு வருது. அதுக்கு ஆஸ்மா கண்டேஜியஸ் இல்லை. ஒய்ஃப்க்கு ஆஸ்மா தான் உனக்கு ஆஸ்மா வராது, தைரியமாக இருக்கலாம். ஆனால் உனக்கு ஒய்ஃப்க்கு இருந்ததுன்னா உன் குழந்தைக்கு வரும். இட் இஸ் ஹெரிடிட்ரி. தட் இஸ் இட் கோஸ் ஃப்ரம் ஜெனரேஷன். இப்போ அப்பா அம்மாவோட வெல்த் வாங்கிக்கிறோம்ல, அப்பா அம்மாவோட இல் ஹெல்த்தும் வாங்கி தான் ஆகணும். நம்ம வழி கிடையாது. அதுதான் பெரிய ப்ராப்ளம் ஆஸ்மாவில். ஸோ அது மாதிரி சக்கரை வியாதி ரத்த கொதிப்பு மாதிரி ஆஸ்மாவும் வந்து ஹெரிடிட்ரியாக ஒரு ஃபேமிலி அப்பாவுக்கு இருந்ததுன்னா குழந்தைக்கு இருக்கும், குழந்தைக்கு பேரம்பேத்திக்கு வரும். அது மாதிரி இட் கோஸ் இன் ஜெனரேஷன்ஸ். ஸோ ஒன் ஆஃப் தி மெயின் காசஸ் ஹெரிடிட்ரி. அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த செல் வந்து இரிட்டேட் ஆகலாம் வேரியஸ் காசஸ்னால. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக் பண்ணிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த செல் இரிட்டேட் ஆகிடும். இரிட்டேட் ஆகி சிஓபிடின்னு ஆஸ்மா மாதிரி ஒரு டிசீஸ் பின்னால் வரலாம். ஒரு இல்லாட்டி ரொம்ப பொல்யூட்டட் ஏரியாவில் வேலை செய்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஆஸ்பெஸ்டோஸ் ஃபேக்ட்ரி காட்டன் ஃபேக்ட்ரி அது மாதிரி இருந்தால் அது இரிட்டேட் ஆகி அதுவும் வந்து வீசிங் கொண்டு வரலாம். ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் காஸ். ஓகே. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு ஆஸ்மா இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? எஸ். ஆஸ்மாக்கு சிம்டம் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த வீசிங்னு சவுண்டு வந்தால் தான் ஆஸ்மா நினைக்கிறாங்க. அது உண்மை இல்லை. ப்ளீஸ் ரிமெம்பர் த ஃபஸ்ட்டு சிம்டம் ஆஃப் ஆஸ்மா இஸ் காஃப், ட்ரை காஃப். வெறும் வறட்டு இருமல் நைட்டில் பர்டிகுலர்லி லொக்குன்னு இந்த குழந்தை இருந்துகிட்டே இருக்குது சார் இருப்பாங்க. அதுதான் ஒன்றாவது ஃபஸ்ட்டு சிம்டம் ஆஸ்மா. அதுக்கப்புறம் ரெண்டாவது சிம்டம் என்ன, மார்பிள் இறுக்கம், ஒரு மாதிரி செஸ்ட் டைட்னஸ் சொல்லுவாங்க. அதனால் மூச்சு ஒரு கஷ்டமாக இருக்குது சார். அதெல்லாம் மூணாவது சிம்டம் டிஃபிகல்ட்டி இன் வாக்கிங், கொஞ்சம் தூரம் நடக்கும்போது மூச்சு வாங்குறது. நாலாவது சிம்டம் தான் வீசிங். ஸோ வீசிங்கிறது லாஸ்ட்டு சிம்டம். ஸோ வீசிங் சொன்னால் தான் ஆஸ்மான்னு சொல்ல. நிறைய பேர் எங்கிட்ட வந்து காஃபோடு வருவாங்க. ஒவ்வொரு டாக்டராக போவோம், காஃப்க்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுப்பாரு, காஃப் சிரப் எடுப்பாரு, போவே போகாது. பிகாஸ் அது வந்து அந்த காரணம் வந்து வீசிங்னால. அது கண்டுபிடிக்க தெரியணும். அது வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு ஒரு 4-5 கேள்வி கேட்டாவே தெரிஞ்சிடும். பேஷண்ட் வந்து உங்கள் ஃபேமிலியில் ஆஸ்மா இருக்கா, இந்த குழந்தைக்கு நைட்டில் படுத்தோன்னு தான் வீசிங் வருதா. மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு என்ன ஆகும், படுத்தோடனே வீசிங் வரும். ஏன்னா பெட்டில் மைட்ஸ்னு ஒன்று இருக்கும்.
இந்த மைட்டுங்கிறது ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர், ரொம்ப சின்னதாக இருக்கும். அது அந்த மைட்டு வந்து நம்மளோட மேட்ரஸில் உட்காந்துருக்கும். ராத்திரி தான் வெளில வரும். வெளில வந்து அந்த மைட்டு வந்து அந்த குழந்தைக்கு வீசிங், அந்த இரிட்டேட் ஆகி நோஸ் செல்ஸ் அந்த செல்லை இரிட்டேட் பண்ணி வீசிங் உண்டாக்கும். ஸோ நைட்டில் மாத்திரை இருமல் வருது அப்படின்னாவே எனக்கு தெரியும், ஓகே மைட் இன்டியூஸ்டு டிசீஸ் இது அப்படின்னு. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், அந்த மைட்டில் வந்து வேக்குவம் போட்டு அந்த எப்படி நீ தட்டி கட்டிலாம் போட்டால் போகாது, வேக்குவம் போட்டு எடுக்கணும், அப்போ தான் அந்த மைட்டு போகும். அது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது ஆஸ்மாக்கு. சில ஃபுட் மெட்டீரியல்ஸ் கூட ஆஸ்மா ட்ரிகர் பண்ணலாம். ட்ரிகர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆஸ்மா ட்ரிகர்ஸ். லைக் சில்ட் ஐட்டம், ஐஸ்கிரீம், பர்டிகுலர்லி ஐஸ்கிரீம், எனிதிங் விச் கண்டெய்ன்ஸ் ப்ரிசர்வேட்டிவ் ஆர் கலரிங் ஏஜென்ட். கலரிங் ஏஜென்ட் இருக்கிறது எதுவுமே எடுக்கணும். அதனால தான் ஆஸ்மா இருக்கிறவங்க வெளியில் ஷெல்ஃபில் இருக்கிறது வாங்கக்கூடாது. பிகாஸ் ஒரு சிப்ஸ் வந்து வீட்டில் பண்ணால் 4 நாள் 5 நாள் தான் இருக்கும், அதுக்கு மேலே அதுக்கு கெட்டு போயிடும். வேறஸ் நீ சிப்ஸ் வந்து 6 மாதம் 1 வருஷம் வச்சுக்கிற, இதில் எப்படி வச்சுக்கிற, பிகாஸ் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுற, கலரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுற, கலர் கொடுக்குற, அதெல்லாம் கொடுத்தா தான் வீசிங் வரும். ஸோ ஒன் ஆஃப் தி காசஸ் இஸ் சில்ட் ஐட்டம், புளிச்ச மாவு, புளிச்ச மோர், எலுமிச்சை பழம், திஸ் கேன் ட்ரிகர் ஆஸ்மா. எல்லாருக்கும் வராது, பட் சிலவங்களுக்கு ட்ரிகர் ஆகும். அது மாதிரி ஸ்வீட்ஸ், சாக்லேட் தான் சத்ரு ஆஸ்மாக்கு. நிறைய பேர் குழந்தைங்களுக்கு சாக்லேட் சாப்பிட்டோன்னே இருமல் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி சாக்லேட். வெல்லம் இஸ் ஆல்சோ பேட். வேர்க்கடலை வெல்லம் பர்டிகுலர்லி இஸ் வெரி வெரி பேட். அது வேர்க்கடலை உருண்டை சாப்பிட்டோன்னு வீசிங் வந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த காசஸ். அது மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், கிரேப்ஸு, சாத்துக்குடி, ஆரஞ்சு, இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. வாழைப்பழம் கூட, நான் சீன் லாட் ஆஃப் பீப்புள் வாழைப்பழம் சாப்பிட்டு வீசிங் வந்துருவாங்க. நான்வெஜிடேரியன் த பிக்கஸ்ட் கல்பிரிட் இஸ் ஃபிஷ், சீ ஃபுட். சீல விளையிறது எதையுமே யூ கேன் ஒன்லி சி, யூ ஷுட் நாட் ஈட். ஆஸ்மாட்டிக்ஸ்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிராப்ஸு, ப்ரான்ஸு, ஃபிஷ்ஷு, சீ ஃபுட் எதுவுமே சாப்பிடாது. இல்லைனா தீஸ் ஆர் த வேரியஸ் ட்ரிகர்ஸ். ஃபுட் வழியாக ட்ரிகர்ஸு, இன்ஹேலர் வழியாக நெடி பொடியெல்லாம் இன்ஹேலர் ட்ரிகர்ஸு. அது மாதிரி இதெல்லாம் தான் இந்த ட்ரிகர் வச்சு தான் அந்த வீசிங்கிறது ஸ்டார்ட் ஆகும்.